பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயம் அசுர பிரக்மயோகம். இதில் 5வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். எல்லாருக்கும் நல்லவன் கெட்டவன், தர்மவான் கஞ்சன், அதாவது துரோகி, எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. உயிர் பிரிகிற நேரத்திலாவது என்னை நினச்சா அவனுக்கு மோட்சம் கொடுத்தாரான்றார். அதான் இந்த ஸ்லோகம். மரண காலத்திலும் என்னையே நினைந்து கொண்டு உடலை துறந்து யார் போகிறானோ அவன் என் சொரூபத்தை அடைகிறான். இதில் ஐயமில்லை, சந்தேகமே வேண்டாம். டெஃபனிஷன் அப்படின்ட்டார் பகவத்கீதை. ஒவ்வொரு ஸ்லோகமும் டெஃபனிஷன் தான். இது கூட என்னன்றார், எக்ஸ்ட்ரா ஐயமில்லை, ஐயமே வேண்டான்ட்டார். உயிர் பிரி நேரத்துக்கு என்ன நினச்சிட்டா அவன் துரோகியாக இருந்தானா கூட அவனுக்கு மோட்சம். அதுக்கு எப்படின்னா அது காரணம் இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஏற்றுங்க. ராவணன், குபேரன், இரண்யகசிபு, அவங்களாம் என்ன பண்ணாங்க, கடவுளே தான் நினச்சிருந்தான், எதிரியாக நினச்சிருந்தான். மொத்தத்தில் அவன் கதையிலே நினச்சா உயிர் பிரிய நேரத்துக்கு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு சில காரணத்தால் வந்தாங்க. அந்த ராமாயணம் பார்த்தா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த காலத்தில் நம்மளுக்கு பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க, குழந்தைங்களுக்கு முருகன், சுப்பிரமணி, கந்தசாமி, இப்படி ஏதாவது கோவிந்தன் அப்படின்னு எல்லாம், பரமசிவம், சிவராமன் இப்படி ஏன் வச்சாங்கன்னா, உயிர் பெற நேரத்துக்கு தான் பிள்ளையை கோவிந்தா, டே கண்ணா அப்படி கூப்பிட்டா கூட அந்த பேர் வந்துடுச்சு இல்லையா, அவனுக்கு மோட்சம் கிடச்சிடும். அதே நேரத்தில் இவங்க ஏன் இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்கிறாருன்னாக்கா, நல்லவனுக்கு உயிர், அந்த மனசாட்சி ஆகப்பட்டது ஆத்மா இருக்குது இல்லையா, உயிர் பிரிகிற நேரத்தில் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோம், என்னென்ன நல்லது செஞ்சோம், இவ்வளோ பாவத்தை செஞ்சு விட்டு நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு தகுதியே இல்லை, அந்த பகவான் நினைக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை, அடுத்த பிறவி அந்த பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் பகவான் அடையலான்னு சொல்லிட்டு நாமளே அடுத்த பிறவி நம்மளுக்கு ஏற்ற பிறவி தேடி ஓடிடுவோம். அது மாதிரி நிறைய. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த காலத்தில் வள்ளுவர் கூட என்ன சொல்லுவார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக குழல். பாவம் செய்யாதவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, இருப்பாங்க. ஆனால் அதிகமாக நம்ம நன்மை செய்யும்போது நல்லவன் ஆகிடுவோம். பாவம் அதிகமாச்சா பாவி. அதால் நம்ம அப்போ அந்த மனசாக கடைசி நேரத்தில் நம்ம ஒரு பாயிண்ட்டு நல்லவராக இருக்கிறோம், அப்போ பகவான் நினச்சி போகலான்ட்டு அந்த ஆத்மா பகவான் நினைக்க சொல்லும். இதுதாங்க தான் இங்கே சொல்கிறார் பாருங்கள். மரண காலத்திலும் என்னை நினைந்து கொண்டு உடலை திருந்து யார் போகிறானோ அவன் என் சுரூபத்தை அடைகிறான். இது ஐயமில்லை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், பழக்க தோஷம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இறைவனை எப்பப்போ டைம் கிடைக்கும் அப்போலாம் இறைவன் நினச்சிருந்தா உயிர் பிற நேரத்துக்கு நம்ம இறைவன் நினைக்கப்போம், மோட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் ஷத். கிருஷ்ணா அர்ப்பணம்.